வீடை வேற ஃபுல்லா கிளீன் பண்ணான். எப்படி கிளீன் பண்றதுன்னே தெரியலையே. என்ன பண்றது? எப்படியாச்சும் யோசிச்சே ஆகணும். எப்படி கிளீன் பண்றது? அதான் நம்ம நண்பன் மித்துன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டுருவோம். மித்துனே, கூப்பிட்டியாடா? என்ன பிரச்சனை? வீடை வேற கிளீன் பண்ணோம்டா, அதுக்கு ஒரு ஆளு தேவை. என்ன பண்றதுன்னே தெரியலடா. வீடை தானே கிளீன் பண்ணணும், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். ஓகே சரி வா போலாம், நிறைய வேலை இருக்குடா. எப்பாடி நம்ம மேல ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப மித்துனை கீழே போட்டு கிளீன் பண்ணோம். மித்துனே வாடா இங்க சீக்கிரம். நானும் ரூமை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஏன்டா அப்படி கத்துற? நான் ரூமை கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த இடத்த நான் பிடிச்சிக்கிறேன். என்ன நீ போயிட்டு வா. சரிடா, மேல கிளீன் பண்ணோன்னு தண்ணி தாக எடுக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ஃபுல்லா கிளீன் பண்றேனே. சரிடா. அப்பா, இவன் தண்ணி குடிக்கிறேன்னு போயிட்டு எங்கதான் வரவே இல்லையோ பாரு. எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன், இவனை காணும். கீழே மட்டும் கிளீன் பண்ணணும். என்ன வீட்டுல கல்லு வச்சிருக்காங்க, கயிறுலாம் கட்டிருக்காங்க. கிராஸ் போட்டு பீ போடு. யாருதான் இருக்கும்? டோன்ட் டச் வேற போட்டிருக்காங்க, கயிறு வேற கட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கே. கயிறை வைக்கலாம். கல்லுல அப்படி எதுவுமே இல்லை. ஏன் கல்ல போய் வீட்டுல வச்சிருக்காங்களோ? ஓ டேய் சஜிதே, ஏன்டா இந்த கல்லை தொட்ட? இந்த கல்லை பத்தி உனக்கு தெரியுமா? ஏன்டா இந்த கயிறை வேலை நம்ம மாட்டணும்? வீட்டுல வேற யாருமே இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. என்னடா மில்டர் மாதிரி பண்ற? கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. சைட்டு ஏன்னா இப்படி கத்துற? எனக்கு பயமா இருக்கிற நீ கத்துறதை பார்த்தா. என்ன அதுக்கு பாரு, ஜஸ்ட் கல்லு தானே. இப்ப எதுக்கு அதை எடுத்து உள்ள வச்ச? நீ பாரு, ஜஸ்ட் கல்லு தானே. இந்த கல்லை பத்தி தெரியாம இது எடுத்த? இது இருக்க ஆத்மா எல்லாம் வெளியே போச்சு. எல்லாம் திருப்பதி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றியடா மித்துனே. இதுக்குள்ள இருக்க ஆத்மா வர வெளியே போயிடுச்சு. இனிமேல எல்லாம் சுத்தம். என்ன பண்றதுன்னே தெரியலையே.